நெல்லையில் இந்து வியாபாரிகள் நலச்சங்க மாநில தலைவர் விபி ஜெயக்குமார் பேட்டியளித்தார். பேட்டியின் போது இந்து வியாபாரிகள் சங்க மாவட்ட தலைவர் சங்கர், பொதுச் செயலாளர் மூர்த்தி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார், மாவட்ட துணைத் தலைவர் பாபு, பொருளாளர் இளங்கோ, செயலாளர் செந்தில் ஆகியோர் உடனிருந்தனர். தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் தேர்தல் நடத்துவதற்கு இந்து வியாபாரி நலச்சங்கம் முழு ஆதரவை தெரிவிக்கின்றோம். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் வணிகர்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிறது. சிறு வணிகர்கள் குறைவான ரூபாய் கொண்டு வந்தாலும் அந்த ரூபாயை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அபகரித்துக் கொள்கின்றார்கள். பத்திரிகையில் வருகிறது, தொலைக்காட்சியில் வருகிறது. வெளியூரில் இருந்து வந்த ஊட்டியில் ஒரு பயணியிடம், பஞ்சாப் மாநிலம் என்று நினைக்கின்றேன், அந்த பயணியிடம் 67,000 ரூபாயை பிடுங்கிக் கொள்கிறார்கள். மேலதிகாரியிடம் சொல்லி உடனடியாக அந்த பணத்தை கொடுக்கலாம், அது கூட கொடுக்கவில்லை. நியாயத்தின் வழி நடக்கின்றார்களாம் அதிகாரி. மேலும் வணிகர்கள் இந்த நாடு நலம் பெறுவதற்கு எல்லோரும் சிறு வியாபாரியாக இருந்தாலும் வரி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரியின் மூலம்தான் எல்லா காரியமும் இந்திய திருநாட்டிலே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் வியாபாரிகளை ஒரு திருடன் போல் பார்ப்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. மேலும் இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த அரசியல் கட்சியிடமிருந்து பணத்தை கையகப்படுத்தியுள்ளதா? ஏன் கையகப்படுத்தவில்லை? தமிழகத்தில் இருக்கும் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் 2 ஆண்டு பதவியில் இருக்கும். அப்பொழுது இங்கே இருக்க தாசில்தாராக இருக்கட்டும், ஆர்டிஓவாக இருக்கட்டும், அவர்களுக்கு கீழ் வருகின்றார்கள். அப்பொழுது ஆளுங்கட்சியாக சேர்ந்த மந்திரிகள், எம்பிக்கள் இவர்களுக்கு கண்டிப்பாக பயன்படத்தான் செய்வார்கள். அப்பொழுது தேர்தல் ஆணையம் ஒழுங்காக செயல்பட வேண்டும் என்றால் வேறு மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து தேர்தல் நடத்த வேண்டும். அப்படித்தான் 100க்கு 100 அந்த தேர்தல் ஆணையம் ஒழுங்காக செயல்படுவதாக எண்ண முடியும். ஆனால் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் கொண்டு நடப்பது போல் நிற்கிறது. அநேக வியாபாரிகள் பாதிப்படைந்து உள்ளார்கள். உதாரணமாக ஒட்டுமொத்தம் தமிழகத்திற்கு, ஏன் எல்லா இடத்திற்குமே கொலுசு செய்கிறாங்க. அந்த கொலுசு சேலத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. குடிசை தொழில் மாதிரி உற்பத்தி ஆகுது. அந்த சேலத்திலிருந்து கை சுமையாக, அதாவது தோளில் பேக் போட்டு வந்து ஒவ்வொரு ஜுவல்லரி கடையில் வைக்கிறாங்க. அந்த கொலுசை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் செய்தி வருது. 50,000 ரூபாய் கொலுசை பிடிச்சிட்டேன் அப்படின்னு செய்தி வருது. ஒரு பேக்கில் பேக்கில் கொண்டு வந்தாச்சுன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த கொலுசுடைய மதிப்பு இருக்கும். அந்த கொலுசை பிடிச்சிட்டதாக செய்தி வருது. அப்போது இந்த கொலுசை வந்து அந்த வியாபாரிகிட்ட வந்து பிடிக்கும்போது இந்த வியாபாரி தேர்தல் இருக்கிறாரா, கொலுசு கொடுக்குறாரா? அப்போது இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மாற்று முறை கண்டுபிடிக்க வேண்டும். வணிகர்கள் பாதிக்கப்படாதபடி ஒரு முறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. சிறு சிறு வியாபாரிகள் ஒரு கடை வீதிக்கு 3 மணிக்கு எழுப்பி கடை வீதிக்கு போவான். நைட் டியூட்டின்னு சொல்லி 47,000 ரூபாய்க்கு கூட கொஞ்சம் வச்சுருப்பான். அதை பிடிக்கிட்டு போயிடுறாங்க. எத்தனை வியாபாரி தெருவில் நின்றுருக்காங்க. ஆனால் பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் எப்படி தப்பிருக்காங்க கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க முறைப்படி கணக்கு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி. பத்திரிகையில் வந்து 24 மணி நேரமும் வணிக வரி அதிகாரிகள் செயல்படுறாங்கன்னு சொல்லி. எந்த வணிக வரிகாரங்க வந்து வெளியே வந்து யாரை பிடிச்சிருக்காங்க? ஒருத்தரையும் பிடிக்கலை. ஆனால் இப்போ தேர்தல் நடக்குது. முதலிடத்தில் வந்துட்டு போனார் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு. எவ்வளோ ரூபா பணம் திரும்ப இருக்கும்?
அந்த பணத்துக்கு எப்படி காசு கொடுத்துருப்பாங்க? அதுக்கு வழி இருக்குது. எப்படிலாம் கொடுக்குறாங்க, அது ஏன் நீங்கள் பார்க்க முடியாதா? எந்த அரசியல் கட்சியுமே இப்படி பணம் கொண்டு வந்து பணம் கொடுத்து வாக்கு வாங்கியாச்சுன்னா சட்டப்படி குற்றம். அதை பிடிச்சாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா இந்தியாவில் நல்ல சங்கம் இரு கரம் கூப்பி அதிகாரிகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதை விடுத்துவிட்டு வாக்காளருக்கு பணம் பட்டுவாடா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைத்துக் கொண்டு இந்தியாவாரிகளை நசுக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.